ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யாருக்காகனா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு. அவங்களுக்காக தான். அந்த பேக்கில் என்ன இருக்கணும், எப்படிப்பட்ட பேக் வாங்கணும் தான். பேக் எப்போவுமே கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்குங்க. உங்கள் ஸ்கூலில் வந்து புக்ஸ் அவங்களே வச்சுக்கிறாங்களா இல்லை நீங்கள் கொடுத்து விட்றீங்களாங்கிற மாதிரி பார்த்துட்டு. பேக் வந்து எப்போவுமே வந்து காம்பேக்டாக இருக்கணும். ட்ராலி பேக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. பேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்ல, அதுக்காக. நீங்கள் பேக் வாங்கும்போது எப்பவுமே ஷோல்டரில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. அவங்க ஷோல்டருக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதானே. ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷோல்டர் பெயின் வரும். அது தகுந்த மாதிரி பார்த்துட்டு வாங்குங்க. ட்ராலி பேக்ஸ் வாங்குறதுல என்ன பிரச்சனைனா, அந்த ட்ராலியை வந்து இழுத்துட்டு போகும்போது மற்றவங்க கால் மேலே படுறதோ இவங்க கால் மேலே படுறதோ ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். KG1 2க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி பேக் யூஸ் பண்ணுற அளவுக்கு புக்ஸ் அவ்வளோவா இருக்காது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு புக்ஸு என்ன இருக்குது, எங்கே வச்சுப்பாங்க. நாங்கள்லாம் வந்து ஸ்கூலில் பாதி புக்ஸ் வச்சுப்போம். ஹோம் ப்ளே புக்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் ஒரு புக்கு கொண்டு வர சொல்லுவோம். அந்த மாதிரி புக் செட்டு பார்த்துட்டு எப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் நீங்கள் பேக் வாங்கணும். ஃபஸ்ட்டே பேக் வாங்கிடாதீங்க. செகண்ட் வந்து பேக் எல்லாத்தையும் நேம் பண்ணுங்கள். பேக் மட்டும் கிடையாது, டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், பென்சில் பவுச் எதாக இருந்தாலுமே அவங்க பேர், அவங்க கிளாஸு, செக்ஷனை வந்து நீங்கள் லேபிள் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும், கேர்டேக்கருக்காகவும் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து யாரோடதும் மிக்ஸ் ஆகாமல் பத்திரமா இருக்கிறதுக்கு. அது நீங்கள் டேக் பண்ணும் போது, நேம் டேக் பண்ணும் போதே நீங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட காட்டுங்க. இது உங்கள் டிஃபன் பாக்ஸ், நீங்கள் சாப்பிட்டோன்னே உங்கள் பேக்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வர ஆரம்பிப்பாங்க. இது வந்து பிளாஸ்டிக் கவர். இது வந்து இந்த கவர் தான் வைக்கணும்னு சொல்லலை, எந்த கவர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கவர் வந்து எப்போவுமே வந்து பேக்கில் இருக்கணும். சப்போஸ் எதார்த்தமாக அவங்க வாமிட் பண்ணிட்டாங்க, இதெல்லாமே வந்து ஆக்சிடென்டெல்லாம் நடக்கிறது நம்மளுக்கு தெரியாது பார்த்தீங்களா. இல்லை தண்ணி செஞ்சிருச்சு, வாஷ்ரூம் போகும்போது தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா, இல்லை வாட்டர் பாட்டில் சரியாக க்ளோஸ் பண்ணாமல் பேக்கில் வச்சுட்டாங்கன்னா அது ஈரமாயிரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு பிளாஸ்டிக் பேக் வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுருங்க. அது சொல்லுங்கள், உங்கள் ட்ரெஸ் ஈரமாயிடுச்சாலும், உங்கள் புக்ஸ் ஈரமாயிடுச்சுனாலும் பேக் ஈரம் இதுக்குள்ளார டீச்சர்கிட்ட காமிச்சிட்டு வைக்கணும். அவங்களே வச்சுட்டாங்கன்னா ஈரத்தையும் எடுத்து போட்டாங்கன்னா தெரியாதுல. எப்போவுமே எது நடந்தாலும் டீச்சர்கிட்ட சொல்லுங்கிறத அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் வைங்க. அந்த ஃபோல்டர் எதுக்குன்னா, சொன்ன மாதிரி தான், ஸ்கூல் டைரி இல்லை ஏதாவது சர்க்குலர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார வச்சு எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே அவங்களுக்கு புரியுமான்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு புரியுங்க. நாங்கள் 35 ஸ்டூடெண்ட்ஸ் அட் அ டைம் கிளாஸில் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கோன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். முக்கியமாக பேக்கில் வந்து எந்த ஷார்ப் ஐட்டம்ஸும் ஃபேன்சி ஐட்டம்ஸும் கொடுத்து விடாதீங்க. நம்மளுக்கு தெரியாதில்ல, இது வந்து ரொம்ப சில்ட்ரன் சேஃப்னாலும் கொடுத்து விடாதீங்க. இந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்த குழந்தைங்களும் அது வேணும்னு கேட்பாங்க, வீட்டில் போய் சொல்லுவாங்க. இல்லை உள்ளுக்குள்ளாரையே கிளாஸில் எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பேக்குள்ளாரையும் என்னென்ன குட்டி குட்டி டாய்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. எடுத்து வெளியில் பார்க்கும்போது தாங்க தெரிய வரும். அதனால் கொஞ்சம் ரெகுலராக பேக்ஸ்குள்ளார எல்லா ஜிப்ஸையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. அவங்களும் மற்ற டாய்ஸும் எடுக்காமல் இவங்களோட டாய்ஸும் வந்து கொண்டு போகாமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸை வந்து சந்தோஷமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க ஸ்கூலில். நம்ம எப்போவுமே நம்ம கூட இருக்கிற ஹாப்பினஸ், நம்ம கூட இருக்கும் போது டிபெண்டாக ப்ரொடெக்டிவாக இருக்காங்கன்னு நினைக்காம அவங்க எங்கே போனாலும் அவங்கள சமாளிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணுங்க. அது நம்ம தாட்டில் கண்டிப்பாக இருக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, உங்கள் குழந்தை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.